வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கௌதம மகரிஷிக்கு சரத்வான் என்று ஒரு மகன் இருந்தார். அவர் தவம் புரிந்து அஸ்திர வித்தையை கற்றார். அவருடைய வீரியத்தில் இருந்து உதித்த குழந்தைகள் 2, ஒன்று ஆண் ஒன்று பெண். காட்டில் இந்த குழந்தைகளை கண்ட சாந்தனு மகாராஜா அவற்றை எடுத்து சென்று வளர்த்தார். கிருபையுடன் அந்த குழந்தைகளே அவர் எடுத்து வந்ததால் அந்த ஆண் குழந்தைக்கு கிருபர் என்றும் பெண் குழந்தைக்கு கிருபி என்றும் பெயர் சூடப்பட்டது. கிருபரும் தன் தந்தையைப் போலவே இயல்பாகவே அஸ்திர வித்தையில் பற்றுள்ளவராக வளர்ந்தார். பானங்களின் தன்மையை அறிவது, மந்திர பலத்துக்காக விரதம் இருப்பது, பானத்தை விடுவது, பானத்தை திரும்ப பெறுவது என்கின்ற அஸ்திர வித்தையின் பிரிவுகளை நன்கு கற்றார். பிறருக்கு கற்பிக்கக்கூடிய தகுதியையும் பெற்றார். அப்படிப்பட்ட கிருபாச்சாரியாரிடம்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் அஸ்திர வித்தையை பயின்றார்கள். அதன் பிறகு மேலும் அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு இன்னமும் கடுமையான பயிற்சி தேவை என்று பீஷ்மர் எண்ணினார். பீஷ்மரின் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வந்தவர் துரோணர். துரோணர் பரத்வாஜ மகரிஷியின் மகன். பரத்வாஜ மகரிஷியின் வீரியம் வெளிப்பட்டு ஒரு பாத்திரத்தில் தங்கியது. அதிலிருந்து பிறந்தவர் துரோணர். பாத்திரம் என்பதற்கு சமஸ்கிருத சொல் துரோணா என்பது. அக்னிவேச்சியர் என்பவரின் ஆசிரமத்தில் தங்கி துரோணர் அஸ்திர வித்தையில் பயிற்சி பெற்றார். அப்போது புருஷதன் என்ற மன்னனின் மகனாகிய இளவரசன் துருபதனும் அதே ஆசிரமத்துக்கு வந்து வில்வித்தை கற்றார். 2 மாணவர்களான துரோணரும் துருபதனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். நான் அரசனான பிறகு உனக்கு நான் பாதி ராஜ்யத்தையும் தருவேன். நம் நட்பு அவ்வளவு நெருக்கமானது என்று துருபதன் துரோணரிடம் கூறுவார். குருகுல வாசத்தின் போது அவர்களுடைய நட்பு அவ்வளவு வலுவாக இருந்தது. தந்தையான புருஷதன் காலம் சென்ற பிறகு துருபதன் பாஞ்சால தேசத்தின் அரசனானார். துரோணர் கிருபரின் சகோதரியான கிருபியை மறந்தார். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்தவுடன் அது குதிரை போல் கனைத்தது. ஆகவே அதற்கு அஸ்வத்தாமா என்று பெயரிட்டார்கள். குதிரைக்கு சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்று பெயர். துரோணர் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார். அஸ்வத்தாமாவுடன் விளையாடிய குழந்தைகள் பால் அருந்திய போது அஸ்வத்தாமா தானும் பால் அருந்த விரும்பி பெற்றோர்களிடம் தனது ஆசையை தெரிவித்தார். குழந்தையின் அந்த ஆசையை நிறைவேற்றவும் கூட துரோணரிடம் பொருள் இல்லை. அரிசி மாவை தண்ணீரில் கலந்து அதையே பால் என்று கூறி அஸ்வத்தாமாவை திருப்தி செய்தார் அவர். இப்படி குழந்தையை ஏமாற்ற வேண்டிய அளவுக்கு ஏழ்மை இருப்பதை நினைத்து வருந்தி பரசுராமரை அணுகினார் துரோணர். பரசுராமர் அந்த சமயத்தில் பெரும் தானங்களை செய்து வந்தார். ஆனால் துரோணர் அணுகிய போது பரசுராமரிடம் கொடுப்பதற்கு பொருள் ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து விட்டார். ஆகையால் பரசுராமர் தன்னை அணுகிய துரோணரிடம் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அளித்து விட்டேன். இப்போது என்னிடம் இருப்பது என்னுடைய அஸ்திரங்கள் மட்டுமே. அதை உமக்கு கொடுக்கிறேன் என்றார். அதன் பிறகு துரோணர் விரதம் பூண்டு பரசுராமர் அறிந்த அத்தனை அஸ்திரத்தையும் கற்றறிந்தார். இதன் பிறகு தன்னுடைய பழைய நண்பனாகிய துருபத மன்னனை அணுகினால் வறுமை சற்று நீங்கும் என்று நினைத்த துரோணர் துருபதனின் சபைக்கு சென்றார். பாலிய சிநேகிதத்தை நினைவுபடுத்தினார். ஆனால் மன்னன் என்ற கர்வத்தினால் துருபதன் துரோணர் கூறியதை கேட்டு ஆத்திரப்பட்டார். என்னை பார்த்து நண்பன் என்று கூற துணிந்த உமக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பெரு செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிற அரசனுக்கும் பொருளில்லாத உம்மை போன்ற ஏழைகளுடன் நட்பு ஏற்பட முடியாது. பாலிய சிநேகிதம் வயதான போது மறைந்து விடுவதை உலகில் பார்க்கிறோம். எந்த நட்பும் அழியாமல் அப்படியே இருப்பதில்லை. பெண்கள் காரணமாக நட்பு அழிகிறது, விரோதம் வளர்கிறது, கோபத்தினாலும் நட்பு அழிகிறது, பகைமை உண்டாகிறது. இது உலகத்தின் நடப்பு. ஏழை பணக்காரனுடன் நண்பனாக முடியாது. முட்டாள் கற்றறிந்தவனுடன் நண்பனாக முடியாது. கோழை வீரனுடன் நண்பனாக முடியாது. பொருள், கல்வி, பலம், திறமை, பதவி இவை யார் யாருக்கு சம அளவில் இருக்கின்றனவோ அவர்களுக்குள் தான் நட்பும் திருமணமும் பொருத்தமாக இருக்கும். வலியவனுக்கும் இளைத்தவனுக்கும் நட்பு ஒருபோதும் கிடையாது. அறியா பருவத்தில் ஏற்பட்ட நட்பை இப்போது நீ பேசுவது முட்டாள்தனம் என்று கூறி துரோணரை சபை நடுவில் இழிவுபடுத்தினார் துருபத மன்னன். துரோணர் தனக்கு வந்த கோபத்தை அடக்கி கொண்டார். மனதிற்குள் ஒரு சபதத்தை செய்து கொண்டார்.
துருபதன் சபையிலிருந்து வெளியேறி நேராக அஸ்தினாபுரம் சென்றார். அங்கே கிருபருடைய ஆஸ்திரமத்திலே துரோணரும் தங்கினார். இந்த சமயத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அவர்களுடைய பந்து கிணற்றில் விழுந்தது. அதை எடுக்க முயன்ற போது யுதிஷ்டருடைய மோதிரமும் கிணற்றில் விழுந்தது. அவர்கள் அனைவரும் முயன்றும் இந்த இரண்டையும் வெளியே எடுக்க முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த துரோணர் அவர்களை நெருங்கி, நீங்கள் இன்னமும் அஸ்திர வித்தையில் பூரணமாக தேர்ச்சி பெறவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது என்று கூறி சில குச்சிகளை கிணற்றில் எய்தார். அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பந்திலே சொருகிக் கொள்ள பந்து வெளியே சுலபமாக எடுக்கப்பட்டது. ஒரு அம்பை எய்து மோதிரத்தையும் இப்படியே வெளியே எடுத்தார். அரசகுமாரர்கள் அவரை பற்றி விவரங்களை விசாரித்தார்கள். துரோணரோ, நான் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறேன் என்பதையும் நான் இங்கே செய்த செயலையும் பீஷ்மரிடம் போய் சொல்லுங்கள், நான் யார் என்பதை அவர் புரிந்து கொள்வார் என்று கூறி அவர்களை அனுப்பினார். அரசகுமாரர்கள் பீஷ்மரிடம் சென்று அவரிடம் விவரங்களை கூற வந்திருப்பது துரோணர் என்று அவர் புரிந்து கொண்டார். பிறகு பீஷ்மர் துரோணரை அணுகி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அஸ்திர வித்தைகளில் உயர் பயிற்சி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். துரோணரும் சம்மதித்தார். துருபதன் தனக்கிழைத்த அவமானத்தை மறக்காத துரோணர் சிஷ்யர்களை அழைத்து, என் மனதில் நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். நீங்கள் முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அதை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லாமல் இருந்தபோது அர்ஜுனன், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்தார். துரோணர் மகிழ்ந்தார். பயிற்சி தொடங்கியது. அனைவரிலும் அர்ஜுனன் மட்டும் வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றார். கதாயுதத்தை பயன்படுத்தும் யுத்த முறையில் துரியோதனனும் பீமனும் நல்ல தேர்ச்சி உற்றார்கள். துரோணர் அர்ஜுனரிடம், உன்னை விட சிறந்த சிஷ்யன் எனக்கு இல்லை, இருக்கவும் முடியாது என்று கூறியிருந்தார். பயிற்சி நடப்பதை கேள்விப்பட்ட பல அரசகுமாரர்களும் வந்து துரோணரிடம் சிஷ்யர்கள் ஆனார்கள். அந்த சமயத்தில் வேடர்களின் அரசனாகிய ஹிரண்ய தனுஷ் என்பவருடைய மகன் ஏகல்யவ்யன் துரோணரிடம் வந்து தன்னையும் சிஷ்யராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டார். அவர் சத்திரியன் அல்ல என்பதால் அரசகுமாரர்களுடன் சேர்ந்து அவருக்கு பயிற்சி அளிக்க விரும்பாத துரோணர் அவரிடம், உன்னை நான் மனதால சிஷ்யனாக வரிக்கிறேன், ஆனால் இந்த அரசகுமாரர்களுடன் சேர்ந்து உனக்கு பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சரியாக இருக்காது. அஸ்திர பிரயோகத்தில் நீ திறமை பெற்றவனாக விளங்க உன்னை ஆசிர்வதிக்கிறேன். என்னை மனதில் நினைத்தே பயிற்சி பெற உனக்கு அனுமதியும் கொடுக்கிறேன் என்று கூறி அவருக்கு விடை கொடுத்தார். ஏகலவ்யன் துரோணரைப் போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செய்து அதை வழிபட்டு தன் பயிற்சியை தொடங்கினார். தனது விடாமுயற்சியினால் உயர்ந்த வில்வித்தைக்காரன் ஆனார். ஒருமுறை அரசகுமாரர்கள் வேட்டையாட காட்டுக்கு சென்றபோது ஏகலவ்யன் திறமையை அர்ஜுனன் கண்டார். யார் என்று அவரை விசாரித்தார். ஏகலவ்யன், வேடர் தலைவரின் மகன் நான், பெயர் ஏகலவ்யன், துரோணாச்சாரியாரின் சிஷ்யன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நகரம் திரும்பிய அர்ஜுனன் துரோணரிடம் சென்று, என்னை விட சிறந்த சிஷ்யன் உங்களுக்கு இருக்க முடியாது என்று சொன்னீர்கள், ஆனால் ஏகலவ்யனின் திறமை மிக பெரிதாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு கூறிய வார்த்தை மீறப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். இது நியாயமா என்று முறையிட்டார். துரோணர் ஏகலவ்யனை சென்று சந்தித்தார். அவர், உங்களை குருவாக ஏற்று நான் வில்வித்தை பயின்றுவிட்டேன். உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய சன்மானம் என்ன? உங்களுக்கு கொடுக்கக்கூடாதது என்று என்னிடம் எதுவும் இல்லை. நீங்கள் குறிப்பிடுவதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி பணிந்து நின்றார். அர்ஜுனனுக்கு தான் அளித்த வாக்கு பொய்யாக கூடாது என்பதிலேயே குறியாக இருந்த துரோணர், ஏகலவ்யா, உன் வலக்கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக கொடுப்பாயா என்று கேட்டார். ஒரு வினாடியும் யோசிக்காமல் ஏகலவ்யன் விரலை வெட்டி துரோணரின் காலடியில் சமர்ப்பித்தார். ஏகலவ்யன் ஒரு விரலை இழந்தாலும் வில்வித்தை பயிற்சியை விடவில்லை. ஆனால் அவர் திறமை ஓரளவு குறையதான் செய்தது. அர்ஜுனன் திருப்தியுற்றார். பயிற்சி முடிந்த பிறகு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அரசகுமாரர்களின் அஸ்திர தேர்ச்சியை எல்லோரு எதிரிலும் நிரூபிக்க துரோணர் முடிவெடுத்தார். அந்த நிகழ்ச்சியில் கர்ணன் பிரவேசித்தார். இதன் விவரங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இப்போது துரோணரின் வரலாற்றையே சற்று தொடருவோம். பயிற்சி முடித்து எல்லோர் எதிரிலும் அரசகுமாரர்களின் திறமைகளும் நிரூபிக்கப்பட்ட பிறகு துரோணர் அவர்களை அழைத்தார். உங்களிடம் நான் எந்த குருதட்சணையும் கோரப்போவதில்லை. பாஞ்சால அரசன் துருபதனுடன் போர் செய்து அவரை யுத்த கைதியாக பிடித்து என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் குருதட்சணையாகும் என்று கூறினார்.
கௌரவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள், அவர்கள் வெல்ல முடியாமல் திரும்புவார்கள் என்றும் அவர்கள் திரும்பி வந்த பிறகு தான் சென்று துருபதனை பிடித்து வருவதாகவும் அர்ஜுனன் கூறினார். அதுபோல துருபதனிடம் தோற்று துரியோதன சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள். அர்ஜுனன் சென்று அவருடன் சண்டையிட்டு அவரை கைதியாக பிடித்து துரோணரின் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தினார். முன்பு துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்துக்கு பழி தீர்க்கும் இந்த நேரத்துக்காகவே காத்திருந்த துரோணர் துருபதனை பார்த்தார். துருபதா, உன் தேசம் இப்பொழுது என் வசம் ஆகிவிட்டது. உனக்கு தேசம் இல்லை. ஆகையால் ஒரு சிநேகிதன் என்ற முறையில் நீ என்னை நெருங்க முடியாது. ஆனால் இப்பொழுதும் உன் நட்பை நான் விரும்புகிறேன். ஆகையால் உனக்கு நான் ஒரு தானம் செய்கிறேன். என் வசமாகிவிட்ட தேசத்தில் ஒரு பாதியை நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன். ராஜ்யம் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே நட்பு வர முடியாது என்று நீதானே சொல்லியிருக்கிறாய். ஆகையால் ராஜ்யம் இல்லாத உனக்கும் ராஜ்யத்தை என் வசமாக்கி இருக்கிற எனக்கும் எப்படி நட்பு உண்டாக முடியும்? உனக்கு பாதி ராஜ்யம் கிடைத்தால்தான் நம்மிடையே நட்பு சாத்தியமாகும். ஆகையால் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கிறேன். இப்பொழுது நாம் நட்பு வைத்து கொள்ளலாம் அல்லவா என்றார் துரோணர். இப்படி குத்தி பேசிய துரோணரின் கடும் மொழிகளை துருபதன் பொறுத்து கொண்டார். அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து அனுப்பினார் துரோணர். இப்படி துரோணர் தனக்கு இழைத்த அவமானத்தை துருபதன் மறக்கவில்லை. ஒரு பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார். துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகன், அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகள் ஆகிய 2 சன்னதிகளை வேண்டி யாகத்தை நடத்தினார். அந்த வேள்வி தீயிலிருந்து வில், அம்பு, கேடயம் தரித்த வீர இளைஞர் ஒருவர் உண்டானார். துரோணரை கொன்று துருபதனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறவர் இவர் என்று அசரீரி கூறியது. திஷ்டத் யூம்னனன் என்று அவருக்கு பெயரிட்டார்கள். மற்றவர்களால் வெல்ல முடியாத வீரருக்கு திஷ்டன் என்று பெயர். வடசொல் தியூம்னம் என்றால் பெருமை வாய்ந்தவர் என்று பொருள். அதே அக்னியிலிருந்து கருமையான நிறம் கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டால் அவளுக்கு கிருஷ்ணை என்று பெயர் வைக்கப்பட்டது. கிருஷ்ணம் என்றால் கருப்பு. துருபதனின் மகள் என்பதால் அவள் திரௌபதி. அவள் அக்னியிலிருந்து வெளிப்பட்ட போது பூபாரத்தை குறைக்க வேண்டிய தேவ காரியம் நிறைவேற்றுவதற்காக சத்திரிய நாசத்துக்கு இவள் காரணமாவாள் என்று அசரீரி கூறியது. திருஷ்டத்யும்னன் தன்னை கொல்வதற்காகவே பிறந்தவர் என்பதை அறிந்திருந்தும் துரோணர் விதியை வெல்ல முடியாது என்று உணர்ந்து அவருக்கும் அஸ்திரவித்தை பயிற்றுவிட்டார். அவர் பெரிய வில்லாளி ஆனார். 2 விஷயங்கள் பற்றி சில வார்த்தைகள். கிருபர், துரோணர் ஆகியோரின் பிறப்பு மட்டுமல்ல, பாண்டவர்களின் பிறப்பும் கூட பலவாறான கேள்விகளை எழுப்பக்கூடியவையே. அந்த மாதிரி கேள்விகள் மனதில் எழும்போது ஒரு விஷயத்தை நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்வது நல்லது. இந்த கேள்விகளை எழுப்புகிற நாம் பெரிய புத்திசாலி என்றும் நாகரிகம் அடைந்தவர்கள் என்றும் மகாபாரத காலத்து மனிதர்கள் அநாகரிகமானவர்கள் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் மகாபாரதத்திலேயே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. துரியோதனன் கேட்கிறார், சிசுபாலன் கண்டபடி கேட்கிறார். ஆக அவர்கள் செய்ததை தான் நாம் இன்று செய்ய முடியுமே தவிர புதிதாக எதையும் நாம் கேட்டுவிடப் போவதில்லை. துரோணர், கிருபர், பாண்டவர்கள் போன்ற பாத்திரங்களை பாரதம் உயர்த்தியே கூறுகிறது. ஆனால் அவர்களுடைய பிறப்புகளே சர்ச்சைக்குரியவையாக பாரதத்தில் அமைந்திருக்கிறது. வெறும் கற்பனை கதையாக இருந்திருந்தால் இந்த பிறப்புகளை இவ்வாறு வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அறிந்த விவரங்களை அப்படியே வியாசர் எழுதியிருக்கிறார் என்று நினைப்பதற்கு நம்மை தூண்டக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று. 2வது விஷயம், துருபதன் துரோணரை அநியாயமாக அவமதித்தார். துரோணர் அவரை பதிலுக்கு அவமதிக்க மனதில் சபதமேற்றார். பிறகு அவரும் அவரை அநியாயமாக அவமதித்தார். இதற்கு பழிவாங்க துருபதன் ஒரு யாகமே செய்து துரோணரை கொல்வதற்கென்று ஒரு மகனை பெற்றார். அந்த மகன் திருஷ்டத்யும்னன். பாரத யுத்தத்தில் துரோணர் நிராயுதபாணியாக நின்றபோது அவரை கொன்றார். பழிக்கு பழி என்று ஆரம்பித்த இந்த சங்கிலி தொடர் அத்துடன் கூட முடியவில்லை. பாண்டவர்கள் பக்கம் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரையும் அஸ்வத்தாமா கொன்று குவித்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, துஷ்டத்யும்னன் நிராயுதபாணியான துரோணரை கொன்றார் என்பது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பழிக்கு பழி என்று ஆரம்பித்தால் அந்த சங்கிலி பல காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஒருவருக்கு செய்யும் அவமதிப்பை அவர் எளிதில் மறக்கப் போவதில்லை. அவருக்கு ஒரு காலம் வரும்போது நமது செயலின் பலனை அவரிடமிருந்து நாம் அனுபவிக்கவே நேரிடும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.